தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கான ஆணை வெளியாகியுள்ளது. பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வரும் விஜய் இன்று மாலை ஒரு பட்டியலை வெளியிட இருக்கிறார். இந்த நிலையில் வெளியான ஆணையில் இருப்பது என்ன, ஆனந்தை வெளியேற்றியது ஏன் என்ற விவரங்களை பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக வைத்து அதிரடி காட்டி வரும் விஜய் மாவட்ட செயலாளர்களை நியமிக்கும் பணியில் இறங்கியுள்ளார். பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்த விஜய் மாவட்ட பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். குறிப்பாக கையில் பெரிய லிஸ்டையே வைத்திருந்தவர் தேர்வு செய்யப்பட இருக்கும் மாவட்ட பொறுப்பாளர்களை தனித்தனியாக வைத்து நேர்காணல் நடத்தி வருகிறார். ஒவ்வொரு மாவட்ட பொறுப்பாளர்களோடும் 20 நிமிடம் வீதத்திற்கு ஆலோசனை நடத்தி வரும் விஜய் கட்சியின் முன்னேற்ற பணிகள், அந்தந்த மாவட்ட பிரச்சினைகள் குறித்து கேட்டறிந்துள்ளார். குறிப்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த், பொருளாளர் வெங்கட் ஆகியோரை வெளியே அனுப்பிவிட்டு தனி அறையில் ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமன விவகாரத்தில் பணம் கேட்கப்படுவதாக வெளியான குற்றச்சாட்டால் டென்ஷனான விஜய், இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டால் உடனடியாக கட்சியில் இருந்து நீக்கப்படுவீர்கள், கடுமையான நடவடிக்கை பாயும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். இப்படி தொடர் ஆலோசனைக்கு பிறகு இன்று மாலை முதற்கட்ட மாவட்ட செயலாளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. அதன்படி 20 மாவட்ட செயலாளர்கள் அடங்கிய பட்டியல் வெளிவர இருக்கிறது. விஜயை தனி அறையில் சந்தித்து பேசும் நிர்வாகிகள் எந்த தயக்கமும் இன்றி தாங்கள் சந்திக்கும் சவால்கள், கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து சுதந்திரமாக பகிர்ந்து கொள்வதாக தெரிகிறது. சுமார் 30 நிமிட ஆலோசனைக்கு பிறகு தேர்வாகும் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு ஆணையை கொடுத்து வாழ்த்து கூறி அனுப்பி வைத்து வருகிறார். அப்படி கோவை தெற்கு, கோவை வடக்கு மற்றும் கவுண்டம்பாளையம் மாவட்டங்களுக்கான பொறுப்பாளர்கள் விவரம் வெளியாகியுள்ளது. விஜய் வழங்கியுள்ள இந்த ஆணையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாக வசதியை கருத்தில் கொண்டு கழக பணிகளை துரிதமாக மேற்கொள்ளும் விதமாக கழக அமைப்பானது சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி மொத்தம் 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் இருக்கும் 234 சட்டமன்ற தொகுதிகளில் 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற வீதத்தில் 120 மாவட்ட செயலாளர்களை நியமிக்கிறார் விஜய். இம்மாத இறுதிக்குள் மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் முழுமையாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அடுத்த 5 நாட்களுக்கு பனையூரில் தொடர் ஆலோசனை மேற்கொள்ள விஜய் திட்டமிட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது.